வணக்கம். ராமசுப்ரமணியம் சார், ரெண்டு பேருமே மினிஸ்டர்ஸ், ஒருத்தர் சென்ட்ரல் மினிஸ்டர், ஒருத்தர் ஸ்டேட் மினிஸ்டர். இவங்க ரெண்டு பேர் சொல்றதுல யார் சொல்வது சரியான தகவல் சார்? எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம் சார். சார் கொஞ்சம் இது எக்கோ குறைங்க. கேக்குறது எக்கோ கொஞ்சம். அதாவது நம்முடைய பாரத ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லுகின்ற சில தரவுகள் என்ன பேசிஸ்ல சொன்னாங்க, என்ன எவிடன்சஸ் எல்லாம் அதெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம்னா ஐ திங்க் ரொம்ப ஷாலோவா இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். அவங்க ஏதோ நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு போறாங்களே ஒழிய அது சப்ஸ்டான்சியேட் பண்ணக்கூடிய அளவிற்கு மத்திய அரசு தரவுகள்கிட்ட கூட நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடையாது சார். இதுதான் ரொம்ப வெளிப்படையாக தெரிகின்றது. அவங்க ஏதோ கிடுகிடு யாரோ எழுதி கொடுத்த பிறகு இந்த ஏதோ ஒண்ணுத்துல ஒரு திரைப்படத்துல சொல்லுவாங்க, ஏதோ சொன்னாங்க அதை நம்ம இங்க படிச்சுட்டோமா அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி தான் அவங்க படிக்கிறாங்க. முதல்ல யாரு படிச்சதுன்னா திரு அண்ணாமலை அவர்கள் படிச்சார். அத கிட்டத்தட்ட அதையே தான் நம்முடைய பாரத பிரதமர் சமீபத்துல வந்த போது, திருச்சி வந்த போது அவர் அதையே சொல்லிட்டு போயிட்டார். நாம ஏதாவது கேள்வி கேட்டா அதுக்கு ஏதோ ஒரு ஜெனரலா ஒரு பதில். அதே போலதான் திருமதி நிர்மலா சீதாராமன். இதெல்லாம் மக்கள், தமிழ்நாடு மக்கள் கேட்டாங்கன்னா கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். கேட்டாங்கன்னா இல்ல, எல்லாருமே சொல்லிட்டு அப்புறம் குறிப்பாக இதுக்கு முன்னாடி திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் டெல்லியில பேசினது, அதெல்லாம் அந்த உடல் மொழி, அவங்க பேசின தோரணை, இதெல்லாம் தமிழ்நாடு மக்களை மிகவும் காயப்படுத்தி இருக்கின்றது. உண்மைக்கு புறம்பாக இந்த செய்திகள் எல்லாம் சொல்லப்படுகின்றன. அதே திருப்பி பாஜகவை சேர்ந்தவர்கள்லாம் தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் எவிடன்சஸ் எங்க இருக்குன்னு தெரியல. அதனால அவங்க சொன்னதுங்கிறது என்னால ஏற்க முடியாது. ஏன்னா இது ரொம்ப காலமாக பேசப்படுகின்ற உண்மை. அப்ப தமிழ்நாடு கொடுக்கறத விட அதிகம் பெறுவது அதிகம் அப்படின்னு சொல்றதுன்னா என்ன பேசிஸ்? இது மாதிரி எப்பவுமே கிடையாது. இப்ப பழங்காலத்திலே நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் ₹1 கொடுத்தா 75 பைசா நமக்கு திரும்பி வரும். அதுல அந்த 25 பைசாவை எடுத்து மற்ற ரொம்ப வளராத மாநிலங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அதை இதை தாண்டி இப்ப அது கழுத தேய்ச்சி கட்டணமா போய்ங்கிற மாதிரி 29 பைசா தான் வருகின்றது தமிழ்நாட்டுக்கு. சோ இதுதான் யதார்த்தமான. இதை டாக்டர் பிடிஆர் அவர்கள் சொல்லி இருக்கின்றார். உயர் திரு தங்கம் தென்னரசு ரொம்ப தெளிவாக இதை கடந்த பல மாதங்களாகவே சொல்லிக் கொண்டே வருகின்றார். இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணவே இல்லையே. இப்ப இவங்க பேசுறாங்க அப்படின்னா, நம்முடைய பாரத நிதி அமைச்சர் பேசும்பொழுது 6,23,000 கோடி ரூபாய்கள் தமிழ்நாடு மற்றும் அதர் ஸ்டேட்ல இருந்து வந்துதான். அப்ப தமிழ்நாடுக்கு மட்டும் 6,96,000 லட்சம் கோடி ரூபாய்கள் வந்திருக்கு. As against 6.23 lakhs of crores collected not only from Tamil Nadu but also from other states. தமிழ்நாடு காட்டினா அப்ப இங்க தேனு பால்னா சார் ஓடணும். இவங்க ஏன் இந்த அளவுக்கு கஷ்டப்படணும் தமிழ்நாட்டுல? அடுத்ததாக இதுல ஜிஎஸ்டி மட்டும் இல்லாமல் முன்னாடி பெண்டிங் இஷ்யூஸ் எல்லாம் இருந்து 81,645 கோடி 1996ல இருந்து 97ல இருந்து இருக்கு. அதெல்லாம் இப்ப சரி செய்து கொண்டிருக்கணும். அது தமிழ்நாட்டுக்கு உரிய தொகையான 3,225 கோடி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பை வே ஆஃப் செஸ் அண்ட் சர்சார்ஜ் அது 57,557 கோடின்றாங்க. அதுல டிஸ்பர்ஸ் பண்ணினது 37,965 கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டேன்றாங்க ஃபார் நேஷனல் ஹைவே. அடுத்தது 11,116 கோடி ஃபார் எஜுகேஷன் கொடுத்துருக்கேங்கிறாங்க. அப்புறம் 4,839 கோடி ஃபார் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, அந்த ஹவுசிங் ஸ்கீம், வீடுகள் எல்லாம் கட்டுறதுக்காக, அது வேற கொடுத்துட்டேன்றாங்க. இப்படி பல விஷயங்களை சொன்னாலும் the fact remains, நம்ம தமிழ்நாடு நாம கொடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 5.16 லட்சம் கோடி ரூபாய்கள் நாம சென்ட்ரல் பூலுக்கு கொடுத்திருக்கோம் டாக்ஸ்னு. அதுல நமக்கு வந்ததுன்னா 2.08 lakhs of crores. இதுதான் இது it is an irrefutable and indisputable figure, I am telling you. இதுதான் நம்முடைய உயர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் எடுத்து சொல்லி இருக்கின்றார். அப்ப அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா இந்த பகிர்வு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 42%
ஸ்டேட்டுக்கு டாக்ஸஸ்ல இருந்து கொடுக்கணும். ஓகே. அதுல 1% JNKக்கு போயிட்டு இருந்த அந்த ஃபார் த டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனியா எடுத்துட்டாங்க. ஓகே. இது 15th ஃபினான்ஸ் கமிஷன் படி 42% 41% டிவிசிபிள் பூல் அப்படின்னு. ஆனால் அந்த ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கு எல்லாம் எவ்வளவு வருதுன்னா செஸ் சர்சார்ஜ் அப்படின்னு போடுறது அது டிவிசிபிள் பூல்லயே வராது. பணம் அவங்களுக்கு போயிடும் சென்ட்ரலுக்கு. ஆனா டிவிசிபிள் பூல்ல நம்ம கிடைக்கக்கூடிய ஸ்டேட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் பிட்வீன் 29 and 32% ஒன்லி. ஓகே. சோ இப்ப இதெல்லாம் நீங்க பார்க்கும்பொழுது என்ன கணக்கு அவங்க சொல்றாங்க, இதெல்லாம் இந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் வந்து பப்ளிக் டொமைன்ல இருக்கு. ஓகே. நீங்க சொல்றது எல்லாமே பப்ளிக் டொமைன்ல இருக்கக்கூடிய தகவல்கள். ஆமா, இதெல்லாம் தான் இவர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் அவரா வந்து ஏதோ கற்பனையால சொல்லல, எங்கேயோ ஒரு ஹியர் அண்ட் தேர் அப்படிலாம் பேசல, எல்லாம் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸோட பேசுறாரு. அப்ப சென்ட்ரல் மினிஸ்டர் பேசுனது எந்த தரவுகள் சார்? சார் அவங்க ஏதோ யாரோ எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு போயிருக்காங்க சார், அவ்வளவுதான் சார். அவங்களுக்கு உண்மையான தரவுகள் இல்ல சார். அதனால நான் வந்து வேற ஒண்ணு சொல்ல விரும்புறேன். ஆனால் இதெல்லாம் மக்கள் கோபத்தை ஏற்படுத்தும் என்பதை ஒண்டி சொல்றேன். இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம், நாம 5.16 லட்சம் கோடி நாம பே பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது 2.08 lakhs of crores. ஓகே. ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளவு கிடைக்கிறது தெரியுமா? அவங்க பே பண்றது 2.24 லட்சம் கோடி ரூபாய்கள். அவங்களுக்கு திரும்பி கிடைக்கிறதுங்கிறது 9.04 lakhs of crores. எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க சார். இதெல்லாம் எப்படி நாம ஏத்துக்க முடியும்? அப்புறம் இன்னொரு கணக்கு, இது வந்து நான் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் சொன்னதுல இருந்து எடுத்துக்கல, நம்ம திருமதி நிர்மலா சீதாராமன் சொல்றதையும் எடுத்துக்கல. அபிஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா கிவன் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் சோர்சஸ், அதுல இருந்து எடுத்தது. அதுல இருந்து ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். அதாவது 100 ரூபாய் நீங்க பே பண்ணிருந்தீங்க என்றால், நீங்க 100 ரூபாய் வந்து மத்திய அரசுக்கு கொடுத்தீர்கள் என்றால் அதுல தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிறது 29 ரூபாய் கிடைக்கிறது. ஆனால் மத்திய பிரதேசுக்கு ராஜஸ்தானுக்கு 110 ரூபாய் கிடைக்கிறது, மத்திய பிரதேசுக்கு 139 ரூபாய் கிடைக்கிறது, சரி, இவங்களுக்கு ஒரிசாவுக்கு 142 ரூபாய் கிடைக்கிறது, அஸ்ஸாமுக்கு 189 கிடைக்கிறது, உத்தரப்பிரதேசுக்கு 149 ரூபாய் கிடைக்கிறது, பீகாருக்கு 219 ரூபாய் கிடைக்கிறது. இதெல்லாம் நான் வந்து ஏதோ நான் கற்பனையா பேசல மிஸ்டர் அரவிந்த். I have taken the facts and figures from the government of India ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதுல இருந்தா நான் எடுக்கிறேன். அப்ப உத்தரப்பிரதேசுக்கு 100 ரூபாய் கொடுத்தா 149 ரூபாய் திருப்பி கொடுக்குறீங்க. நமக்கு தமிழ்நாட்டுக்கு நீங்க 29 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா இது எந்த விதத்துல நியாயம்? இதுதான் கேட்டா நாங்க என்னவோ கொடுத்துட்டோம். டைரக்ட் டாக்ஸஸ் பத்தி பேசணும். வாட் அபவுட் இன்டைரக்ட் டாக்ஸஸ்? வாட் அபவுட் தி செஸ் which is not being shared? இதெல்லாம் எங்க நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா இது முக்கியமான விஷயம், ஜிஎஸ்டி லாஸ், அதையும் பத்தி பேசுறாங்க. ஜிஎஸ்டி லாஸ் இது நானும் பல காலமாக கரடியா கத்தி கொண்டிருக்கின்றேன். அதாவது அருண் ஜேட்லி இருந்த சமயத்துல அவர் என்ன சொல்லி எல்லாத்தையும் ப்ராமிஸ் பண்ணி இந்த ஜிஎஸ்டி கையெழுத்து வாங்க தெரியுமா? அதாவது ஏதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம் ஏற்படுமே ஆனால் 5 வருஷத்துக்கு பிறகும் that will be compensated. ஆனால் தமிழ்நாட்டுல நம்முடைய முதல்வர் வந்து கேட்கிறார், வேண்டாம் எனக்கு 5 வருஷம் கொடுக்கல என்ன பரவாயில்ல, இன்னும் அடுத்த 3 வருஷம் கொடுங்க என்ன. இந்த கேள்வியை கேட்டுவிட்டு அதற்கு செவிசாய்க்கவே இல்லை மத்திய அரசு. அது வாயை திறக்க மாட்டேன்றாங்க சார். ஈவன் பார்லிமெண்ட்ல கூட பேசியாச்சு. அதே போல தமிழ்நாடு நிதியமைச்சரும் இதை பத்தி சொல்றாரு. நமக்கு வருஷம் நஷ்டம் எவ்வளவு தெரியுமா? ஜிஎஸ்டி சரியாக யாரு நம்ம முன்னாடி எல்லாம் இருந்தது சேல்ஸ் டாக்ஸ் இருந்தது. ஆனா இப்ப வந்து ஜிஎஸ்டி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. அதனால ஒண்ணும் ஒரு தூசி தும்பட்ட கூட ஒன்னும் பிரச்சனையே கிடையாது, எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்காங்க. இட் இஸ் நாட் ஃபேக்ட். 220,000 கோடி ரூபாய்கள் வரவில்லை நஷ்டம், நமக்கு வர வேண்டிய பணம் வரல. இது யார் காம்பன்சேட் பண்றது? ஏன் நீங்க வந்து இன்னும் another 3 years கொடுக்க மாட்டேன்றீங்க? இதெல்லாம் நாம கேட்டுட்டு இருக்கோம். அப்புறம் ஆவாஸ் யோசனா, அதாவது வீடு கட்டுறதுக்கு அவங்க 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா வீடு கட்டுறதுக்கு நம்ம தமிழ்நாடு அரசுங்கிறது 7 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டியது. ஆகவே அவங்களை கொடுக்கறத விட அதிகம். அதே மாதிரி நீங்க ரைட் டு எஜுகேஷன் நான் கொடுத்துட்டேன்றாங்க. எஜுகேஷனுக்கு எப்படி பாத்தீங்கன்னா இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் நம்ம மத்ததெல்லாம் விட்டுடுவோம். அதாவது ஸ்காலர்ஷிப்,
பல்வேறு உதவி தொகைகள் இதெல்லாம் இருக்கு கொடுக்கறதுல அதெல்லாம் கூட விட்டுடுவோம் சார். ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கறதுல அந்த RTE 25% பிரைவேட் ஸ்கூல்ஸுக்கு அந்த சீட்ஸை ஒதுக்குறதுக்காக எவ்வளவு கொடுக்கணும்னா 65%, 35%. சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த பணம் 65% வருதா சார்? ஓகே, புரியுது. எங்க அதெல்லாம் வரமாட்டேங்குது. இப்ப அதனால என்ன பண்றாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் கெட்ட பேர் வருது. ஓகே, அவங்களால அந்த அளவு கொடுக்க முடியல, நாங்க வந்து குறைச்சு கொடுக்குறோம். பிகாஸ் அங்கேருந்து வரக்கூடிய பணம் வரமாட்டேங்கிறது. இருந்தாலும் கூட நாங்க கொடுக்காம இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேருக்காக ஒரு பணத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. தட் இஸ் நாட் சஃபிஷியன்ட் ஃபார் தி பிரைவேட் ஸ்கூல்ஸ். ஓகே சார். RTE. சோ இப்படி நீங்க பாத்தீங்கன்னா பல்வேறு வகைகளில வெதர் இட் இஸ் ஆவாஸ் யோஜனா அவங்க சொன்னாங்க, எஜுகேஷனா இருக்கட்டும், அப்புறம் GST இருக்கட்டும், அல்லது ஷேரிங் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நான் சொல்றது போல இந்த மாதிரிலாம் டிஸ்டார்ஷன் இருக்கும் பொழுது இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக அரசாங்கம் கூட ரொம்ப தெளிவாக சொல்லிருக்கு, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் வரல, கொடுக்க மாட்டேன்றாங்க. புரியுது சார். அப்ப எவ்வளவு கொடுக்குறாங்க தெரியுமா? அவங்க 2014 ஆட்சிக்கு பிஜேபி வந்த பிறகு திரு EPS அவர்கள் 2017 ஆட்சிக்கு வந்த பிறகு எவ்வளவு அந்த கேட்டு கொடுக்காம போனது எவ்வளவு பாத்தீங்கன்னா 2014 எடுத்துட்டீங்கன்னா நமக்கு கேட்ட பணத்துக்கு வெறும் 4.6% தான் வருகின்றது. அப்ப என்ன நீங்க கேக்குறேன் ஆனா ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னா இந்த லாஸ் நான் சொல்ற டிசாஸ்டர் அந்த மாதிரி நிலைமைக்கெல்லாம். சோ இதுக்கெல்லாம் ஒண்ணுமே சரியான தரவுட இல்லாம அவங்க பாட்டு பேசிட்டு இருப்பது என்பது ரொம்ப வருத்தமான விஷயம் சார். ஆமா, இப்ப ஒரே ஒரு சென்டென்ஸ் நான் முடிச்சிடறேன், நான் ரொம்ப நிறைய பேசினேன். ஒரே ஒரு சென்டென்ஸ், அதாவது இதையும் நம்ம தங்கம் தென்னரசு சொல்றாரு, இதை டிஸ்பியூட் பண்ண சொல்லுங்க பாப்போம். பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸ் காட் 15.35 லட்சம் கோடி ரூபாய்கள். அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2.23 லட்சம் கோடி ரூபாய்கள். ஓகே, புரியுது. இப்ப இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னா ஃபார் மெட்ரோக்கு நம்ம இன்னும் பணம் கொடுத்துட்டோம் அப்படின்லாம் சொல்றாங்க. மெட்ரோக்கு எவ்வளவு நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா இன்னும் செகண்ட் ஃபேஸுக்கு பணம் வரல. ஆனால் 63,246 கோடி கொடுத்துருக்கேன்றாங்க. அதுல வந்து மகாராஷ்டிரா, UP, ஹரியானா இவங்க எல்லாம் 10,000 கோடிக்கு மேல எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு வஞ்சனை செய்கிறார்கள். இதெல்லாம் சொன்னா நான் நிறைய கொடுத்துட்டேன், ஏராளமா கொடுத்துட்டேன்னு சொல்றது இட் இஸ் ஆல் நாட் ஃபேர் சார்.